அகஸ்திய ஜீவநாடி ஜோதிடர் பாபு ஐயா நிகழ்ச்சிகள், ஆன்மீகம், மாதராசி பலன், வேர்ல்டு ப்ரொடிக்ஷன் இது எல்லாமே நீங்கள் பார்க்க மிஸ் பண்ணிட்டீங்கன்னா ஃபேஸ்புக்கை ஃபாலோ பண்ணுங்கள். வணக்கம் வணக்கம் மற்றபடி நாயர்களும் கோடான கொரியர்ஸ்லையும் பக்தி தமிழர்களுக்கும் அகஸ்தர் இன்னைக்கு என்ன சொல்கிறாருப்பா சார்? நீங்கள் சொல்லக்கூடிய நிகழ்வுகள்லாம் வந்து அழகாக மக்களுக்கு வந்து ரொம்ப ஒரு பயன்பெற ஒரு விஷயமா இருக்குது. லாஸ்ட் பதிவு கூட நல்ல ஒரு வரவேற்பு, கிட்டத்தட்ட 1,00,000 பேருக்கு மேலே பார்த்துருக்காங்க. அதே மாதிரி இந்த அக்டோபர் மாதம் வந்து தீபாவளி வந்து ரொம்ப நெருங்கிடுச்சு. இப்போ இந்த பொருளாதார நிலை எந்த அளவுக்கு இருக்கும் சார்? பொருள் படிப்படியாக வளர்ந்துருக்கு, எந்த பிரச்சனை இல்லை. இன்னல்கள் நல்லா இருக்குது. எக்கனாமிக் நமக்கு ஒன்றும் பயட வேண்டாம், தைரியமாக இருக்கலான்றதை சொல்கிறேன். அமெரிக்கா ஷட்டனாகவும் இன்னும் விழும். இது மாதிரி ஷேர் மார்க்கெட் கொஞ்சம் பிரச்சனையாகி தூக்கிடும். ஆனால் கோல்டு சில்வர் கொஞ்சம் இறங்குற மாதிரியா இருக்குது. கொஞ்சம் இறங்கி அப்புறம் திரும்பவும் நல்ல வழிக்கு வந்துடும். ட்ரம்புக்கும் பிரச்சனை ஆகிடும். மிகப்பெரிய முக்கிய அதிபர் அவர் கைது இல்லைன்னா ஒரு கவர்மெண்ட்டில் ஒரு பெரிய பிரச்சனையாக ஆகிடுவார். லண்டன் இல்லைன்னா இன்னொரு கண்ட்ரியில் மிகப்பெரிய வெள்ளம் ஏற்படும். இல்லைன்னா அந்த இடத்துல வந்து காட்டு தீயும் பரவலாம். ஸோ மிகப்பெரிய வெள்ளம் ஒன்று காத்துன்னு. அமெரிக்கா உலக வங்கியே பிரச்சனை வரும். அது இல்லாமல் ஒரு பேங்க் பெரிய பிரச்சனை ஆகலாம். அது மூலிமா அங்கே இருக்கக்கூடிய ஐடி பிரச்சனை அமெரிக்காவில் ஷெட்யூன் ஆகும். ஸோ ஒரு கம்பெனி மூடவோ இல்லை வேலையாட்களை மிகப்பெரிய அளவில் வெளியே தள்ளவோ வரும். அது மூலிமா பெரிய கம்பெனியாக இருக்கக்கூடிய அமேசான், இன்னொரு கம்பெனி இல்லை அமேசானாக இருக்கலாம், அதுலேயும் பிரச்சனைகள் ஏற்படுறத பார்க்க போகிறோம். இந்த 5 நாளில் அரசியல் குழப்பம் ஏற்படும். இந்த 5 நாளில் பார்த்தீங்கன்னா எதிர்கட்சிகளில் சில குழப்பங்களோ இல்லை சில பிரச்சனைகளோ, எதிர்கட்சி சொல்ல ஒரு கட்சியோட வலுவில் சில குழப்பங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அங்காரகன் அவன் மாறுறான் செவ்வாய்க்கு. சூரியன் மாறி திரும்ப சூரியன் போய் அங்காரகன் வீட்டில் போய் உட்கார சொல்ல ஒரு பெரிய இன்சிடெண்ட் ஏற்படுறதுக்கு, அங்காரனா விருச்சிக வீட்டில் உட்கார சொல்ல ஒரு இன்சிடெண்ட் இருக்குது. ஒரு ட்ரெயின் ஆக்சிடெண்ட் ஒரு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதெல்லாம் வெளிநாட்டிலே அவ்வளோ பெரிய வேகமாக ஓடக்கூடிய ஒரு இதில் ஒரு பிரச்சனை ஏற்படுறத பார்க்கும். வெளிநாட்டில் 2 மலைகள் சரியும், தமிழ்நாட்டிலையும் ஒரு இடத்துல மலை சரிவு இருக்குது. 2 கடல் உள்வாங்கும். ஒரு கடலில் தண்ணி உள்ளே வரதை பார்க்க போகிறோம். சென்னையில் கடலோர பகுதியில் சின்ன குழப்பம். இந்த மாத கடைசியில் மக்கள் பெரிய ஆர்ப்பாட்டம் இருக்குது. முக்கிய நடிகருக்கு உயிர் பிரச்சனை இருக்குது. ஒரு குழப்பம் ஏற்படுறத பார்க்கணும். ஆலய உலகத்தில் பிரச்சனை இல்லைன்னா பற்றிக்கும், அந்த மாதிரி நிலைமையும் ஏற்படும். 2 கண்ட்ரியில் என்ன கலவரங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த 10 நாள் போர் சில விதிமுறைகள் வழிகள் வந்து குறையலாம், சில மாற்றங்கள் ஏற்படலாம். இருந்தாலும் பிரச்சனைகள் அதிகமாக தான் ஆகும். முக்கிய ஒரு முஸ்லீம் நாட்டில் எதிர்பார்க்காத பிரச்சனை ஏற்படும். எதிர்பார்க்காத ஒரு இன்சிடென்ட் ஏற்படுறதையும் பார்க்க போகிறோம். 2 கண்ட்ரியில் மிகப்பெரிய எர்த்குயிக் ஏற்படுது. அதெல்லாம் ஒரு நடுக்கடல்லையும் ஒரு எர்த்குயிக் காத்துன்னு இருக்குது. ஜப்பான் இல்லைன்னா பிலிப்பைன்ஸ் இல்லை இந்தோனேஷியாவில் மிகப்பெரிய எர்த்குயிக் காத்து இருக்குது. அது வந்தால் இந்தியா இல்லை சென்னையில் சின்ன ஒரு ஷேக் தான். ஆனால் அதிகமான இது இந்தோனேஷியாவில் ஏற்படும். அங்கே ஏற்படுறதுல இன்னொரு முஸ்லீம் கண்ட்ரிலையும் ஏற்படும். எங்கே ஒரு பெண் நடிகையோட குரல் வலுவாக இருக்கும், அந்த நிலைமையும் ஏற்படும். உயிர் தப்பிடுவார் ஒரு முக்கியமான நடிகர். பிரச்சனை இல்லை, இன்னும் நிறைய இருக்குது, நான் சொல்கிறேன். சார், நீங்கள் லாஸ்ட் பதிவில் சொல்லியிருந்தீங்க இந்த மாதிரி வந்து அமெரிக்காவுக்கு ஒரு கடும் பிரச்சனைகள்லாம் இருக்கும். நீங்கள் சொன்ன ஒரு நேயர் பார்த்துட்டு நிறைய இங்கே பிரச்சனைகள்லாம் போயிருக்கு. அது கவர்மெண்ட்டுக்கே ஒரு செக்மெண்ட்டை வைக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதே மாதிரி இருந்தது. அதே மாதிரி இன்னொரு பதிவில் வந்து இமயமலை வந்து எங்காவது வந்து வேல்கனம் வெடிக்கும் அப்படின்னீங்க. ஸோ இமயமலை பக்கத்தில் ஒரு இடத்துல அந்த மண் குவியல்களாக வந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது நீங்கள் சொல்லக்கூடிய நிகழ்வுகள் ஒவ்வொன்றா நடந்துக்கிட்டே இருக்கு. அதே மாதிரி சார், நிறைய பேர் இந்த வாக்கிய பஞ்சாங்கம், அதுக்கப்புறம் திருக்கணித பஞ்சாயத்தில் வந்து சில பஞ்சாயத்தில் இப்படிலாம் நடக்கும், சில பஞ்சாயத்தில் இப்படிலாம் இருக்குன்னு மக்கள் ஒரு குழப்பம் இல்லைங்க. ஒரு நேயர் கேட்டிருந்தாரு, எது வந்து ஃபாலோ பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும்? எப்போ வால் கிளாக் மாறிச்சோ, வால் கிளாக் எப்போ வந்ததோ அதான் திருத்தப்பட்ட கணிதம். திருக்கணிதம் தான் பெஸ்ட் அதுதான் பெஸ்ட்டு. ஸோ அதே மாதிரி நீங்கள் முஸ்லீம் நாடுகளில் சில பிரச்சனைகள்லாம் இருக்குன்னா, அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஒரு பூமாலைன்ற ஒரு நேயர் வந்து என்ன கேட்டிருக்காருன்னா, சவுதி அரேபியா அந்த இடத்துல வந்து பொருளாதார நிலை வந்து ரொம்ப டவுனாக இருக்குது, அவங்களுக்கு வாழ்வாதாரம் வந்து அங்கே இருக்க இந்தியர்களை எப்படி கிடைக்கும் அப்படின்னு கேட்டு. சவுதி அரேபியாவில் நல்லா இருக்க இடம், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. 1 இயருக்கு அப்புறம் நல்லா 1 இயருக்கு அப்புறம் அவங்க நல்லா. ஸோ அதே மாதிரி தங்கம், வெள்ளி, அதுக்கப்புறம் இந்த ஷேர் மார்க்கெட்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட்டு எந்த அளவுக்கு பண்ணால் நல்லது? 13,500 போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் நீங்கள் இந்த நவம்பர் டிசம்பர் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் வழிபடும். வெள்ளியோட உச்சநிலை எவ்வளோ? 175 போகும் பாடி. அது வரையும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சார், லாஸ்ட்டு கேள்வி, இந்த கிரக யுத்தங்கள் நடக்கும் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்க. அதே மாதிரி ஏதோ ஒரு விண்கல் வந்து பூமியை நோக்கி வருதுங்க, இதனால் ஏதாவது ஆபத்துக்கள் அடுத்த வருஷம் தான் சூரிய குடும்பத்துக்கு ஒரு சின்ன குழப்பம், அதை பற்றி நான் சொல்கிறேன். கண்டிப்பாக சார். மீண்டும் ஒரு நல்ல தருணத்தில் நிறைய விஷயங்களோட மீண்டும் சந்திப்போம் சார். வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். பெட்டர் பீப்பிள் நேயர்களுக்கும்
பக்தி தமிழ்நேயருக்கும் கொரோனா குறைகளுக்கும் இன்னும் நிறைய கருத்து சொல்லுவார். வணக்கம். வணக்கம்.